வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அமெரிக்காவில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அடுத்தது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள். அதை பற்றி தான் பேச போகிறேன். பலத்த பாதுகாப்புடன் பொதுக்கூட்டத்தில் ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருந்தார். திடீர்னு துப்பாக்கியில் ஷூட் பண்ணிட்டாங்க. நல்ல வேளையாக அவருடைய உயிருக்கு ஆபத்தில்லை. துப்பாக்கி குண்டு காதோரமாக உரசிக்கிட்டு போனதில் காதின் ஓரமாக ரத்தம் வர தொடங்கியது. உடனடியாக மருத்துவமனைக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவத்தில் பொதுக்கூட்டத்தில் இருந்த ஒருவர் உயிர் இழந்ததாகவும் 2 பேர் படுகாயம் அடைந்ததாகவும் அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. துப்பாக்கி சூடு நடத்தியவர் சம்பவ இடத்திலேயே அமெரிக்க ரகசிய சேவை ஏஜென்ட்டுகளால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அதன் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். துப்பாக்கி சூடு நடத்தியவர் 20 வயதான தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் என FBI தெரிவித்துள்ளது. இவர் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெத்தல் பார்க் பகுதியை சேர்ந்தவர் என்றும் FBI விசாரணையில் தெரிய வந்துள்ளது. டொனால்டு ட்ரம்ப் முன்னாள் அதிபராக இருந்தவர். அமெரிக்காவில் ஒரு முறை அதிபர் ஆகிட்டா கடைசி வரைக்கும் அவர்களுக்கு பலத்த பாதுகாப்பு கொடுப்பாங்க. அவர் பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும் போதும் பலத்த பாதுகாப்போடு தான் இருந்தார். அந்த பாதுகாப்பை எல்லாம் மீறி அவரை சுட்டுட்டாங்க. அவருக்கு நீண்ட ஆயுள் இருந்ததால் அவர் தப்பிச்சிட்டார். ஒருத்தரை கொல்லணும்னு நினைச்சா எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியறதில்ல. எந்த பாதுகாப்பும் இல்லாமல் தனியாக நின்றுக்கிட்டு இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ரொம்ப ஈஸியாக கொண்டுட்டு போயிட்டாங்க. அடுத்தது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள். வழக்கம் போல் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. எப்பவுமே இடைத்தேர்தல்னா அது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இடைத்தேர்தல் முடிவும் வந்திருக்கு. திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்தில் பாமக வந்திருக்காங்க. 3வதாக நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை இழந்திருக்காங்க. இந்த முறை அதிமுக போட்டியிடலை. அவங்களுக்கு ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்னு தெரியும். அதிமுக ஓட்டெல்லாம் எங்களுக்கு போடுங்கன்னு சீமான் அவர்கள் கேட்டார்கள். அன்புமணி அவர்களும் கேட்டார்கள். ஆனால் எடப்பாடி அவர்கள் யாருக்கும் ஆதரவு கொடுக்கல. நாம் தமிழர் கட்சி இதே தொகுதியில் போன முறை வாங்கின வாக்குகளை விட 2000 வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்காங்க. பாமகவும் போன முறை விட கொஞ்சம் அதிகமாக வாக்குகள் வாங்கியிருக்காங்க. திமுக போன முறை வாங்கியதை விட ரொம்ப அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அதிமுகவோட வாக்குகள் திமுகவிற்கு போயிருக்குமோன்னு தோணுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.